ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் ராஜ் நல்லவண்டா அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பை படித்தார்கள். அன்பர் பழகட கிருஷ்ணசாமி அவர்கள் சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகழ் வள்ளுவர் வான் இயற்றிய திருக்குறளை படித்தார். அன்பர் நடராஜன் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆகிய ராமலிசாமி இயற்றிய அருட்பெருஞ்சோதி அகவலை பாராயணம் செய்தார்கள். அன்பர் மாதவன் அவர்கள் இது 4ஐயும் தொகுத்து சொன்னார். அன்பர் மாதவன் அவர்கள் உண்மை ஆன்மீகத்தை பல இடத்தில் தேடியதாகவும் அங்கெல்லாம் வீண் ஆரவாரம் தான் இருப்பதாகவும் ஓங்காரக்குடியில் ஒன்றில் தான் அத்திய சமாசங்கம் இங்கே தான் உண்மை ஆன்மீகம் இருப்பதாக சொன்னார். உண்மைதான், உண்மை ஆன்மீகம் இங்கே தான் இருக்கு. என்ன காரணம்? உண்மை ஆன்மீகம் என்பது தயவு காட்டுதல், கருணை காட்டுதல். கருணை காட்டுகின்ற இடம் எதுவோ அதுதான் உண்மை ஆன்மீகம். கருணை இல்லாத இடத்தில் உண்மை ஆன்மீகம் இருக்க முடியாது. அப்போ கருணை என்ன செய்யும்? பசி ஆட்ட செய்யும், தண்ணீர் கொடுக்கும், விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கும். அப்போ கருணை உள்ள கருணைக்கு உண்மை என்று பொருள். அப்போ கருணை இருந்தால் அங்கே உண்மை இருக்கும். கருணை இல்லை என்றால் அங்கே உண்மை இருக்க முடியாது. இப்போ கருணை உள்ள இடத்தில் தெய்வம் இருக்கும். கருணை உள்ளவர் தான் அன்னதானம் செய்ய முடியும். கருணை உள்ளவர் தான் தண்ணீர் கொடுக்க முடியும். கருணை உள்ளவர் தான் மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கும். கருணை இருந்தால் அங்கே சுயநலம் இருக்க முடியாது. சுயநலம் இருந்தால் கருணை இருக்க முடியாது. கருணை இருந்தால் ஜாதி வெறி இருக்காது. கருணை இருந்தால் யான் என்ற கர்வம் இருக்காது. கருணை இருந்தால் பிறரை மதிக்க கற்றுக்கொள்வான். கருணை இருந்தால் அந்த குடும்பத்தில் செல்வம் இருக்கும். அப்போ அந்த கருணை எப்படி வந்தது? கருணையை வடிவான ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசன், தாய்மான சாமிகள், பட்டணத்தார், பத்திரிகிரி, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், பதஞ்சலி, அருணகிரி போன்ற ஞானிகளை பூஜை செய்தால், கருணையை வடிவான மக்களை ஞானிகளை பூஜை செய்தால் கருணை இருக்கும். இப்போ இந்த சங்கம் உண்மை என்பது உண்மையான சங்கம். அது எப்படின்னா கருணை உள்ள சங்கம். கருணை முன்னமே சொல்லியிருக்கோம். கருணை இருந்தால் சுயநலம் இருக்க முடியாது. சுயநலம் இருந்தால் கருணை இருக்க முடியாது. இந்த சங்கம் சுயநலம் இல்லாதது. என்ன காரணம்? வருகின்ற பொருட்கள் அத்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துகின்ற சங்கம். அதனால தான் உண்மை சங்கம், உண்மை ஆன்மீகன்றது. அந்த பொருளாதாரத்தை இருப்பு வைத்துக்கொள்ள நினைத்தால் அங்கே சுயநலம் இருக்கும். சுயநலம் இருந்தால் கருணை இருக்க முடியாது. அப்போ கருணை இருந்தால் தான் செய்ய முடியும். அப்போ அதுதான் உண்மை ஆன்மீகம். பல இடத்தில் ஆரவாரம் தான் இருக்குது என்றால் அவன் கருணை இருக்க முடியாது. வெறும் ஆரவாரத்தில் மட்டும் கவனம் செலுத்துகின்றவனுக்கு கருணை இருக்க முடியாது. கருணை இருக்கிற இடத்துல ஆரவாரம் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு கருணை இருக்கும். இப்போ இந்த கருணை எப்படி வந்தது? ஞானிகள் ஆசியால் வந்தது. ஞானிகள் ஆசியில் என்றால் கருணை வராது, சுயநலம் இருக்க தான் செய்யும். ஞானிகள் அத்தனை பேரும் கருணை வடிவான மக்கள். அறவாளி அந்தணன் சொன்னார். அறவாளி அந்தணன் ஆதி பராபரன் சொல்வார் திருமூலர். இப்போ அறவாளி கடலாக இருக்கக்கூடிய, கருணை கடலாக இருக்கக்கூடிய ஞானியை பூஜிப்ப மக்களுக்கு இயல்பாக விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருக்கும். அவன் தவறுகளை மன்னிப்பான். கருணை உள்ளவன் மனைவி தவறை மன்னிப்பான். அண்ணன் சகோதரர்கள் செய்த குற்றத்தை மன்னிப்பான். தாய் தந்தை செய்த குற்றம் செய்ய மாட்டார்கள். மன்னிக்கும் மனப்பான்மை இருந்தால் இங்கே கருணை இருக்கின்றது. ஞானிகளை பூஜை செய்தால் நிச்சயமாக அந்த குணப்பண்பு வரும். இல்லை என்றால் அந்த பண்பு வராது. அந்த பண்பை பெறுவதற்கு ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும். அப்போ அந்த பண்பு இங்கே நிறைந்திருக்கு.
திருவருள் துணையால் மற்ற இடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்போ நாம் கூடியிருப்பது எதற்கு? பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி மற்றவரிடம் அனுபவித்து பேச வேண்டும், பழக வேண்டும் என்பதற்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். நம்மிட வறுமை இருக்கலாம், வறுமை இருந்தாலும் அது வறுமை தீர்ப்பதற்கு அவரால் தான் முடியும். ஞானிகள் எதையும் செய்வார். தொடர்ந்து பூஜை செய்து வந்தால் ஞானிகள் நமக்கு வேணுங்க எல்லா வகையான நன்மையும் செய்வார்கள். இப்போ ஒருவன் ஆற்றல் பெறுகிறான். இப்போ ராசா ஞானபண்டிதனை பூஜை செய்தால் என்ன வேணும் என்று கேட்பார். நான் பயில்வானாக வேண்டும், ஒரு மல்யுத்தி வீரனாக வேண்டும் கேட்பான், அதுவும் செய்வார். சிறந்த கராத்தே மாஸ்டர் ஆக வேண்டும், அதுவும் தருவார். சிறந்த குத்து சண்டை வீரராகனா அதுவும் தருவார். சிறந்த பாடகனாக இருக்கணும், அதுவும் தருவார். நான் இது மன்னனாக வேணும்னா அதுவும் தருவார். நான் உன்னுடைய ஆசி பெற்று உன்னுடைய பூர்ண அருளை பெற்று நான் ஒன்றாக வேணாம், அதுவும் தருவார். எதை கேட்டாலும் தரக்கூடிய ஆசான் ஞான பண்டிதன். ஞானிகள் எத்தனை பேர். ஆனால் கேட்க வேண்டியது கேட்க வேண்டும். யாரிடம் கேட்கணும் இருக்குல்லவா, அது கேட்கிறோம். இப்போ நம்ம ஆசா ஞான பண்டிதனை எனக்கு உடல் வலிமை வேண்டும் தருவோம். கேட்பான், உடல் வலிமை வேணுங்கிறாய், இந்த உடம்பை வைத்து என்ன செய்யலாம்? இந்த உடம்பு வலிமை கொண்டு அரப்பணி செய்வேன்னா அது நியாயம். அப்போ உடல் வலிமை வேண்டும், பொருள் வலி வேண்டும், பொருளாதாரத்தில் ஒரு வல்லமை வேண்டும், அதுவும் தருவார். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் ஆசி பெற வேண்டும். ஆசா ஞான பண்டிதன் ஆசி பெற வேண்டால் என்ன புண்ணியம் இருக்குன்னு கேட்பான். உன் ஆசி இருந்தால் தானே புண்ணியம் செய்ய முடியும். உன் ஆசி இருந்தால் உன்னை வணங்குகிறேன், உன்னை வணங்கி அந்த வலிமை பெற வேண்டும், ஆற்றலை பெற வேணும்னா. இப்போ ஞானிகளை ஆசா ஞான பண்டிதன் வணங்கினால் என்ன? பொருளாதாரத்தில் வலிமை வரும், பொருளாதாரத்தில் ஒரு பலம் ஏற்படும். உடல் வலிமை இருக்கும், நோய் இருக்காது. அப்போ அந்த பொருளாதாரத்தை அவர் ஆசான் கொடுக்கக்கூடிய அந்த வலிமை, பொருளாதாரத்தில் வல்லமை, அதை கொண்டு அரப்பணி செய்யலாம். அவன் அருள் கொண்டு தான். ஆசான் தயவில்லை என்றால் பொருளும் வராது. அவனுடைய தயவில்லை என்றால், ஆசான் தயவில்லை என்றால் கருணையும் இருக்காது. பொருள் வந்தால் கருணை வேண்டுமல்லவா? ரெண்டையும் கேட்க வேண்டும். பொருளும் வேண்டும், அந்த பொருளை ஏழை எளிய மக்கள், பசி உள்ள மக்களுக்கு பசியாற்றுவித்து அதன் மூலமாக உன் ஆசி பெற வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். பொருளும் தந்து அருளும் தந்து. அருள் என்பதுக்கு கருணை உண்டு பொருள் உண்டு, அருளுக்கு கருணை உண்டு பொருள் உண்டு, தயை உண்டு பொருள் உண்டு. ஜீவகாருண்யம், அருளுக்கு தயை, ஜீவதயவு, ஜீவகாருண்யம், மனிதநேயம், மனிதாபிமானம். அப்போ இந்த கருணை வேண்டும், பொருள் வேண்டும். அப்போ ஆசானை கேட்கிறோம். குறிப்பாக எனக்கு இது மட்டும் வேண்டும் என்றால் அதை மட்டும் தான் தருவார். நீ விரும்பி கேட்டாய் தந்தேன், பொருளாதாரம் கேட்டே தந்தேன். இந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கிடைத்தேற்ற நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும் அல்லவா? அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு பொருள் வேண்டும் அள்ளி குவிச்சுக்கிட்டே இருப்பான். கோடிக்கணக்கான பொருள் குவிப்பான். நீ உனக்கு கேட்கறதுக்கு அதான் கேட்ட, கேட்க தெரியல. இந்த பொருளை கொண்டு ஜென்மத்தை கடைத்தேற்ற வேண்டும், நீ தான் அருள் செய்ய வேண்டும் கேட்டிருந்தால் நான் தந்திருப்பேன். அது யாரும் சொல்லித்தரவில்லை. ஒன்றை மட்டும் கேட்கின்றாய், பொருள் வேண்டும் என்றால் கேட்டருகிறேன். எதை விரும்பி கேட்டாயோ அதை தருகிறேன். சில பேர் சிறந்த பாடகனாக இருக்கின்றான், சிறந்த தவுள் வித்துவனாக இருக்கின்றான், நாசுர வித்துவனாக இருக்கின்றான், இசைக்கருவிகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டும். நான் அவன் விருப்பமானலாம் கொடுத்தேன். நீ கேட்டாய், பொருளை தந்திருக்கிறேன். பொருளை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய நீ கேட்கவில்லை. அப்போ ஆசான் சொற்குரு சொல்ல வேண்டும். சர்க்குரு அருள் பெருவுக்கு சொற்குரு சொல்ல வேண்டும். சொன்னால் தான் தெரியல என்றால் நிலையில்லாத பொருளை மிகுதியாக சேர்த்து கடைசி அவனும் அனுபவிக்க முடியாமல், மற்றவனும் பயன்படாமல் அந்த பொருள் பயனற்றதாக, அந்த பொருளும் பயனற்று போகும், இவனும் பயனற்று போயிடுவான். ஆக இப்போ இன்றைய அதிகாரம் வலி அறிதல். வலி என்பது வல்லமை, சக்தி, திறமை, ஆற்றல், பலம். இப்போ வள்ளுவன் வலி அறிதல் அப்படின்னா உன்னுடைய என்ன சக்தி இருக்குது. இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக நோய் சூழ்ந்து நடக்கவே முடியாமல் போவோம். நடப்பதே கடினம். அவனுக்கு ஒரே ஒரு குச்சி, அதுதான் அவனுக்கு வலிமை. அது தாங்கி அதை ஊண்டிக்கிட்டு போவான். சில பேர் திடமாக இருப்பார்கள். சில பேர் அறிவாற்றல் இருக்கும். அந்த வலிமைக்கு அறிவாற்றல், சக்தி, வல்லமை, திறமை, பலம் என்று பொருள் உண்டு. இப்போ அது ஒரு வல்லமை அல்லது சக்தி, ஒரு அல்லது பலம், ஆற்றல். இப்போ இந்த வல்லமை, அருள், ஆற்றல் எல்லாம் புண்ணியத்தால் வந்தது. அறிவாற்றல்
அறிவாற்றல். அருளாற்றல், அறிவாற்றல். அறிவாற்றல் எப்படி வந்தது? அது அருளாற்றலால் வந்தது தான் அறிவாற்றல். இப்போ அருள் என்பது என்ன? ஞானிகளே அருள், ஞானிகளே அறிவார்கள். அப்போ ஆற்றல் வந்தது. அப்போ உடல் வலிமை இருக்குது, மன வலிமை இருக்குது, அறிவாற்றலும் இருக்குது, பொருள் வளமும் இருக்குது, கருணையும் இருக்குது. உடல் வலிமை, மன வலிமை, அறிவாற்றல், கருணை, இப்படி அமைந்திருக்க வேண்டும். இப்போ இதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? சில பேர் மன வலிமை இருக்கும், பொருளாதாரத்தில் பொருள் வளம் இருக்காது. மன வலிமை இருக்கலாம், பொருள் வலிமை வேணுமல்ல. மன வலிமை என்றால் மட்டும் போதுமா? பொருள் வலிமை வேணுமல்லவா? சரி, இந்த மன வலிமை எப்போ எவ்வளோ நாள் கற்றுக்கு இருக்கும்? அவன் திறமையான ஆள். உண்மைதான். எத்தனை வருஷத்துக்கு இருப்பான் திறமை உள்ளவன்? இல்லை, ஆள் பலமான ஆள் தான். எத்தனை வருஷத்துக்கு இருப்பான்? பலமான ஆள். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த உடல் வலிமை இருக்குது, பலமான ஆள் தான், அது மறுக்க முடியாது. அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? அந்த உடல் வலிமை எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? சரியா, மிக்க பணபலம் உள்ளவையா, மிகப்பெரிய பண வசதி உள்ளவன், என்ன பணபலம் உள்ள, அதுவும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அதுவும் குறிப்பிட்ட இருக்குது. உடல் வலிமையும் உடல் பலமும் பணபலமும் ஆள் பலமும் எல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அறிவு மட்டும் தொடர்ந்து வரும், தொடர்ந்து அதுக்கு துணையாக இருக்கும். இந்த அறிவு பலம் தான் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும்? உடம்பு ஆயுசு இருக்க மட்டும் தானே இருக்குது. செத்து போனால் அறிவு என்னாச்சு? அறிவும் போயிடும். அப்போ இந்த பலம் அல்லது ஆற்றல் அல்லது சக்தி அல்லது திறமை, வல்லபம், இது குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கும் ஒரு மனிதனிடம். ஆனால் அருள் பலம் மட்டும் தொடர்ந்து வரும், அது தொடர்ந்து துணையாக இருக்கும். அருள் பலம். அப்போ அருள் பலத்தை பெறுவதற்கு என்ன, எப்படி பெற முடியும்? அருள் பலம் என்றால் என்ன ஏற்படும்? அது உடல் வலிமை உண்டாக்கும். அருள் பலம் என்ன செய்யும்? பொருளாதாரத்தில் வலிமை பொருளாதாரத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கும். அருள் பலம் என்ன செய்யும்? சிறந்த அறிவாற்றல் உண்டு பண்ணும். அருள் பலம் என்ன செய்யும்? நோயில்லா வாழ்வு தரும். அருள் பலம் என்ன செய்யும்? நீடிய ஆயுள் தரும். அருள் பலம் என்ன செய்யும்? ஜென்மத்தையே மாற்றி அமைக்கணும் அருள் பலம். அப்போ புண்ணிய பலம் அருள் பலம் இருந்தால் ஜென்மத்தையே மாற்றலாம். ஜென்மத்தை, இந்த கசடான தேகத்தை, காம தேகத்தை உடைத்தெறியலாம் அருள் பலம் இருந்தால். அதுக்கு ஆற்றல் வேண்டும். அப்போ அருளாற்றல் வேண்டும். அருளாற்றல் இருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருகின்ற பிறவியை உடைத்தெறியலாம். போற்றினின் பேரொருள், போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலில் ஓங்கி அருள் பெருஞ்சன. எவ்வளோ ஆற்றல் இருந்தால் உள்ளே அருள்பதி தோன்றும். பெருமைக்குரிய போற்றினின் பேரொருள், சிற்றருள் பேரொருள், பெருமைக்குரிய அருள் பெற்றவன் உன் பேரொருளை போற்றுகிறேன். உன் மிக்க பெருமையை சீர்னா சிறப்பு பெருமை, உன் பெருமைக்குரியவன் போற்றி, அது ஆற்றலில் வெளிப்பட வேண்டும். அப்போ எவ்வளவு மன ஆற்றல் வேண்டும், எவ்வளோ வைராக்கியம் வேண்டும். இந்த மனவலிக்கு வைராக்கியம் என்று பொருள். அப்போ வைராக்கியம் தைரியம், முன்வைத்த காலை பின் வைக்காத தீரம், அதுதான் அந்த வீர தீரம், அதுதான் அடைந்தே தீர வேணுங்கிற ஒரு தைரியம். அப்போ ஆற்றலில் ஓங்கி அருள் பெருஞ்சோதி. ஆற்றலுக்கு வலிமை என்று பொருள், சக்தி என்று பொருள். அப்போ இந்த சக்தியை பெற்றவர்கள் சிலருக்கு சக்தி ஒரு வல்லபம், சிறந்த அறிவாற்றல் உள்ளவர்கள், சிறந்த பொருள்வளம் உள்ளவர்கள், மன வலிமை உள்ளவர்கள், உடல் வலிமை உள்ளவர்கள், இளமை உள்ளவர்கள். சில கட்டடங்கள் பார்க்கின்றோம், தனியார்கள் 3 அடுக்கு மாடி 4 அடுக்கு மாடி கட்டுவார்கள். சென்னை போன்ற இடத்தில் 7 அடுக்கு 10 14 அடுக்கு மாடி கட்டுவார்கள். பாம்பே போன்ற இடத்தில் 15 20 25 மாடி உயர்ந்த கட்டடம் கட்டுவார்கள். அது மனிதனுடைய திறமை, அது சக்தி, அறிவாற்றல், அது வெளிப்பட்டும். இப்படி அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். அற்புத செயல் நடக்கும். ஒரு பொருள், ஒரு சக்தி, ஒரு செயல்பாடு, அற்புதமான செயல். ஒரு படை திறமை தாங்குவான், வெற்றி காண்பான். ஒரு அற்புத செயல், அது உடவுமை கொண்டது. ஆக ஒரு செயல் சிறப்பாக அமைந்திருக்கின்றால் ஒரு தனிப்பட்டவனுடைய திறமை, வல்லமை, ஆற்றல் வெளிப்பட்டிருக்கும். இந்த கட்டடம் ஆசா ஞான பண்டிதனால் உருவாக்கப்பட்டது. இது தனி, இந்த கட்டடங்கள்லாம் நமது தனியில். ஆக இது இல்லறத்தானுக்கு சொல்லுகிறோம். இல்லறத்தான் ஒரு அற்புத செயல் செய்கிறான். அந்த அற்புத செயல் முன் செய்த நல்வினை காரணமாக அவனுக்கு அந்த காரியம் முடிந்துள்ளது. திறமைதான், அந்த திறமை முன் செய்த நல்வினையால் கிடைத்தது. ஒரு சிலர் நடக்க முடியாமல் இருக்கின்றான், நோய் சூழ்ந்திருக்கின்றான்,
தைரியம் இல்லை. சில பேருக்கு உடல் வலிமை இருக்கும், மன தைரியம் இருக்காது. அந்த தைரியத்திற்கும் ஆசான் ஆட்சி இருக்க வேண்டும். மன வலிமை எதையும் தாங்கிக்கலாம், போற்றி அதான் ஆற்றில் ஓங்கி அறுப்பிருந்தார். மன வலிமைக்கும் ஆசான் ஆட்சி இருக்க வேண்டும். தளர்ச்சியடையாத மனம், அது திருவருள் கடைச்சாத்தில் கிடைத்ததாகும். தளர்ச்சியடையா மனம்னா சில பேர் முரட்டாளாக இருந்தாலும் செயல்பட மாட்டான், ஒன்று தைரியம் இருக்காது, கொலைத்தனமாக இருப்பான். புலி சின்னதாக இருக்கும், யானை பெரிதாக இருக்கும், அந்த இடத்துல ஆற்றில் வெளிப்படும். பரியது கூர்ங்கொட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதா கூறினான். யானை பருத்த உடம்பு உள்ளது, கூரிய கொம்பு உள்ளது. ஆனால் புலி அதை விட சின்னதாக இருக்கு. அந்த புலி அதிர்ச்சி, அந்த ஒரு அதம்பி ஒரு அப்படி கர்ஜனை செய்து பாஞ்சிச்சுன்னா அப்படியே யானை நடுங்கும். ஒரே பாய்ச்சலில் முதுகில் ஏறி உட்காந்து அடிக்கும் தலையில். அப்போ வலிமை அந்த இடத்தில் உடம்பு பெருசை விட மன வலிமை தான் பெருசுனா. பரியது கூர்ங்கோட்டதை, பரியனா யானை, பருத்த கூர்ங்கோட்டது யாயினும் யானை வெறுவும் பருத்த உடம்பும் கூரிய கொம்புள்ளது யானை. யானை வெறுவும் புலித்தா கூறியும், புலி தாக்கினால் நடுங்கும்னா. அப்போ மன வலிமையை காட்டுதுன்னா அது அந்த காட்டில் மிருகங்களுக்கு. மனிதன் ஒல்லியாக தான் இருப்பான், வீர உணர்ச்சி இருக்கு. பருத்து இருப்பான், கொலைத்தனமாக இருப்பான். அந்த வீர உணர்ச்சி ஆசான் ஞான பண்டிதன் கொடுத்தது. மாவீரன் ஞான பண்டிதன். இவனுக்கு உடல் வலிமை தந்தானே தவிர மன வலிமை தரவில்லை. அப்போ மன வலிமை வேண்டும். மனித வர்க்கம் இருக்கு, மன வலிமை வேண்டும். மன வலிமை எப்போ வரும்? அதான் குறிப்பிட்ட காலம்தான். உடல் வலிமை இருந்தால் இளமையில் மிகப்பெரிய வீரனாக இருந்திருக்கலாம், சிறிய பல போர்க்களத்தை கண்டிருக்கலாம். முதுமை வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இளமையும் அல்லது வீர தீர பராக்கிரமங்கள், திறமைகள், வலிமை, ஆற்றல் எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. இந்த எல்லைக்குட்பட்ட இந்த மனித வர்க்கம் எல்லையில்லாத பெரும் ஆற்றல் பெற வேண்டும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, உடம்புக்கு எல்லை இருக்குது. இப்போ வயசு ஆக ஆக குறையும், வலிமை குறையும், ஆயுசு குறையும், நோய் வரும், பொருளாதாரத்தையும் பலகீனம் வரலாம். ஆக பலகீனமான ஒரு சக்தி, ஒரு எல்லைக்குட்பட்ட சக்திகள், அறிவாற்றல் மட்டும் துணை நிற்கும். ஏனென்றால் இது ஜென்மத்தை, அது கடவுளால் கொடுக்கப்பட்டது. அது கல்வி, சாக கல்வி. அது அந்த கல்வி துணையாக இருக்குது, அறிவு துணையாக இருக்கும். ஆனால் அறிவு துணை இருந்தாலும், ஆற்றல் கல்வியாற்ற அறிவாற்றல் இருந்தாலும் உடல் வலிமை வேணும் அல்லவா? நிறதறி வருது அல்லவா? நாளுக்கு நான் நிறதறி வந்துக்கிட்டே இருக்கல்லவா? அறிவு என்ன செய்யும் அங்கே? ஆக உடம்பு இளமை இருக்கும்போதே, பெற்ற அறிவாற்றல் கொண்டு உடம்பு நல்லபடி இருக்கும்போதே பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதுமை வந்த பின் என்ன செய்வான்? முதுமை வருவதற்கு முன்னே இளமை இருக்கும்போதே இந்த ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு ஒரு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் எல்லாம் அநித்தியமானது. நம்ம கிட்ட கல்வி அடுத்த ஜென்மத்துக்கு வரும், சாக கல்வியாக இருந்தால் எல்லாம் அநித்தியமானது. நாளுக்கு நாள் நலிவு உள்ளது, நலிந்துக்கிட்டே வரும். நலிந்துக்கிட்டே வரக்கூடிய பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, உடல் வலிமை இருந்தாலும் சரி, அது எத்தனை இருந்தாலும் நலியதான் செய்யும். நலிவு வருவதற்கு முன்னே, உடம்பு அழிவு வருவதற்கு முன்னே, நலிவு வருவதற்கு முன்னே, ஆற்றல் குறையும் முன்னே ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த அதிகாரம். அப்போ அந்த அதிகாரப்படி எடுத்துக்கொண்டால் சரி, அது நம்மளுக்கு வலிமை இல்லை. ஆம், உண்மைதான். பலகீனமான உடம்பு, நோய் சூழ்ந்த உடம்பு. ஆற்றல் பொருந்தியவன் ஆச்சே ஆசா ஞான பண்டிதன் அல்லது அகத்தீசன் அல்லது திருமூல தேவன், கரூர் முனிவர், ஞானிகள் அத்தனை பேரும் எப்போதும் வல்லமை உள்ளவர்கள் தான். என்ன காரணம்? அங்கே முதுமை இல்லை, நோய் இல்லை, இறப்பு இல்லை, நரதரை இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை என்று ஒரே தன்மையானவர்கள். அங்கே பசி இல்லை, காமம் இல்லை, சாவு இல்லை, ஒன்றும் இல்லை. ஜோதி வடிவாக இருப்பவர்கள். ஜோதி வடிவாக இருப்பவர்களை நாம் பூஜை செய்தால் நலிந்து வருகின்ற உடம்புக்கு வலு, ஆற்றல் வரும். நலிந்த பொருளாதாரம் கரையிற பொருளாதாரம் தடைபடாது, குறையாது. பொருளாதாரம் குறையாது, உடல் வலிமை குறையாது, ஞாபக சக்தி இருக்கும். இளமை மீண்டும் இளமை வரும், அது ஆற்றல். ஆக எல்லைக்குட்பட்ட சக்திகளை பெற்ற நாம் எல்லையில்லாத பெரும் சக்தியை பெற வேண்டும். எல்லையில்லாத பெரும் சக்தி எல்லைக்குட்பட்டது. நம்மகிட்ட இருக்கிற உடம்போ, அறிவோ, செல்வமோ எல்லாம் ஒரு எல்லைக்குட்பட்டது. எல்லைக்குட்பட்டது குறுகிய காலத்துக்கு. சில பேருக்கு ஆற்றல் நிறையா இருக்கும், குறுகிய காலத்திலே எல்லாம் இழந்து விடுவான். சில பேர் 40 வயசு வரலும் திடமாக இருப்பான், செல்வம் நிறைந்திருக்கும்.
70-80 வயதும் செல்வம் குறையாமல் இருப்பவரும் உண்டு. 30 வயசுல பொருள் சம்பாதிக்க ஆரம்பித்து 50 வயசுலேயே எல்லாம் இழந்துட்டு போகிறவனும் உண்டு. அப்போ பொருளாதார பொருள் பலமும் இல்லை, உடல் பலமும் இல்லை, எல்லாமே நின்றுவிடும். அப்படியே நெருக்கடியாக இருப்பான். அப்போ தொடர்ந்து ஒன்றை பெற வேண்டும். இப்போ தொடர்ந்து ஒன்றை ஒரு ஆற்றல் பெற வேண்டும். அதுக்கு தான் எல்லையில்லாத ஆற்றல் உள்ளவர்கள் ஞானிகள். எதை வேணாலும் செய்வார், எதையும் கொடுப்பார். ஆனால் அவர்கள் ஆசி பெறுவதற்கு தூண்ட வேண்டும். தொடர்ந்து அது சரி, அதுக்கு என்ன ஐயா பரிகாரம்னா, பரிகாரம் ஒன்றுமே இல்லை. தினம் தியானம் செய்ய வேண்டும். சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, மௌன தேசியனே, என் தாயே, தையுடைய தெய்வமே, நான் நாளுக்கு நாள் நலிகின்றேன். நரதிரையும் இப்போ வந்துவிட்டது, நோய் வருது, மன உளைச்சல் இருக்கு, எப்படியாவது ஆசி பெற வேண்டும், நீ தான் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அருள் செய்வான். இப்படியெல்லாம் கேட்கும். ஞான பண்டிதா, மௌன குருநாதா, சர்க்குருநாதா, சரவணபவா, ஞான பண்டிதா, முருகா என்று சொல்லணும். இப்படி சொல்ல சொல்ல என்னாகும், எதெல்லாம் நலியுதோ அந்த நலிவு தடைபடும். நலிவு நலியாது. செல்வம் குறையுது, செல்வம் தருவான். உடல் வலிமை இல்லை, உடல் வலிமையும் தருவான். எல்லாம் தருவான். கேட்டுக்கிட்டே இருக்கணும். காலையில் 10 மணி, மாலையில் 10 மணி, ஞானிகள் அத்தனை பேரும் ஞான பண்டிதனே, அத்தனை பேர் ராமலிங்க சாமியில், அத்தனை பேரும் அகத்தீசனே, யாரும் வித்தியாசம் நினைக்க வேணாம். அத்தனை பேரும் ஞானிகள், அத்தனை பேரும் வல்லமுள்ளர்கள், எதையும் கேட்டாலும் தருவான். ஆனால் தொடர்ந்து கேட்க மாட்டான் இவன். நலிவு வர வர, நோய் வர வர, நோய் மீதான் கவனம் இருக்குமே தவிர, புற்றுநோய் வந்து விட்டது, நம்ம சாக போகிறோம், புற்றுநோய் வந்து விட்டு இதை நினச்சிட்டு இருப்பான். வர்றது வரட்டும், என்னைக்கு தான் சாக போகிறோம், அதுக்குள்ளே பூஜை செய்யலாமே. புற்றுநோய் வந்து விட்டது, சாக தான் போகிறோம், அதுவரையிலும் ஞானிகள் பூஜை செய்துவிட்டு, ஆசா ஞான பண்டிதன் அகத்தீசனை பூஜை செய்துவிட்டு செட்டாலும் அடுத்த ஜென்மத்துக்கு பயன்படும் அல்லவா என்று நினைக்க மாட்டான். புற்றுநோயே வந்தாலும் தனக்கு புற்றுநோய் இருக்குது என்று தெரிந்த போதிலும் எத்தனையோ பாவிகள் ஐயா உன் ஆட்சி பெற்றிருக்கிறான். என்ன காரணமோ தெரியல, என் செய்த வினை காரணமா எனக்கு புற்றுநோய் வந்திருக்கு, உன் திருவருள் கடாச்சாரத்தால் மாற வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். திருவருள் கடாச்சாரம் இருந்தாலும் இவனுக்கு புற்றுநோய் வரும்போதே கவலை வந்துடுதல்லவா. கவலை வந்தால் எப்படி பூஜை செய்வான்? அப்போ எது வந்தாலும் நடப்பது நடக்கட்டும், ஆசான் கிருபை இருக்கு என்று எண்ண மாட்டான். நலிவு வரும்போது அந்த துன்பத்தின் மேல்தான் கவனம் செலுத்துவானே தவிர, அந்த நேரத்திலும் தலைவன் ஆசி பெற வேண்டும் நினைக்க மாட்டான். சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லி என்ன கொடுப்பது? பழக்கத்துக்கே வர வேண்டும். தினைய பூஜை செய்து பழகிறியா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய கடினம் இல்லை. இப்போ இது இப்படி சொல்லலாம், சர்க்குருநாதா, சண்முகநாதா, அருள்புரிநாதா, அகத்தீஸ்வரா, நந்தீசா, திருமல தேவா, கரூர் தேவா, ராமலிங்க சாமிகளே, மாணிக்கவாசகா, திருஞான சம்பந்தர் ஐயா, திருநாவுக்கரசர் ஐயா, பதஞ்சலி முனிவா, அருணகிரிநாதா, நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா. ஏதோ தெரியலமான நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியல, பல வகையில் எனக்கு இடையூறாக இருக்குது. மனைவிக்கு நோய், பிள்ளைகளுக்கு படிப்பு இல்லை, படித்தாலும் இப்போ வேலை வாய்ப்பு இல்லை, பல பிரச்சனையில் நான் இருக்கிறேன் ஐயா. நீங்கள்லாம் பெரியவங்களாச்சே, எனக்கு அருள் செய்யக்கூடாதா? எத்தனையோ பாவிகள் ஐயா உங்கள் பெரியவர்கள் ஆசி, அவங்க எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ பாவிகள் ஐயா உங்கள் ஆசி பெற்றிருக்கான், எனக்கும் கருணை காட்டக்கூடாதோ? அப்படி என்ன நான் பெரிய பாவம் செய்து விட்டேன்? உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கலவா? இப்படியே நந்தீசா, அகத்தீசா, திருமூர்த்தியவா, காலாங்கிநாதா, ராமலிங்க சாமி சொல்லுகின்ற வாய்ப்பு பெற்றுக்கிறேன்லவா? என்னை விட புண்ணியவான உலகத்தில் இருப்பானோ? இருக்கவே முடியாது. உங்களை புரிந்து உண்டு பூஜை செய்யக்கூடிய ஒரு நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்து விட்டது. நானே புண்ணியவான். நீ என்னை ஒன்றும் எனக்கு நீ அருள் செய்யாமல் இருக்க முடியாது. ஒரு நாமத்தை சொல்லுகிறேன், எத்தனை சோதனை இருந்தாலும் தாங்கிக் கொள்வேன். முன் செய்த வினை காரணமாக மன தளர்ச்சி ஏற்படுகிறது. மன தளர்ச்சி மட்டுமல்ல, உடல் தளர்ச்சி ஏற்படுகிறது. அதே சமயத்தில் பொருளாதாரத்திலும் பலகீனம் இருக்குது, குடும்பத்திலும் பிரச்சனை இருக்குது. இத்தனை பிரச்சனைகளிலும் உன் நாமத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கு, தப்பித்துக் கொள்வேன் நான். ஆகவே தினம் பூஜை செய்து நாமத்தை சொல்லுகின்ற பக்குவம் வர வேண்டும். பொருளாதாரம் சரி வரும்போதெல்லாம் பொருளாதாரம் சரி வந்து விட்டது என்ன ஆகுமோன்னு அச்சமும், நோய் வரும்போதெல்லாம் என்ன செத்து போவோமோ என்ன ஆகுமோ அது ஒரு அச்சமும், மனைவிக்கு நோய் வந்து விட்டது புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார்கள், அவளுக்கு நம் பிள்ளைகள் இருக்கே அவள் இறந்து விட்டால் என்ன, அது ஒரு வகையான சிந்தனையும். இப்படி பிரச்சனை ஏற்படும் போது பிரச்சனை தான் கவனம் செல்லுமே தவிர பக்தி செலுத்த முடியாது. அறிவாளிகள் என்ன செய்வார்கள்? திடமாக இருக்கும்போதே, இளமை இருக்கும்போதே, ஞாபக சக்தி இருக்கும்போதே இறைவன் அவர்கள் பெற்று விடுவார்கள். அந்த அதுபோன்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீ இளமையாக இருக்கிறாய், திடமாக இருக்கின்றாய், இந்த சமயத்தில் தினம் பூஜை செய், இந்த சமயத்தில் அன்னதானம் செய்து கொள். நலிவு வந்தால், நரதரை வந்தால், நோய் வந்தால்,
பிரச்சனை வந்தால் உன்னால் பூஜை செய்ய முடியாது, இப்போதே பிடித்துக்கொள் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். ஆனால் மனித வர்க்கம் கேட்காது. நலிவு வரும்போது தான் கடவுளை நினைப்பான். திடமாக இருக்கும்போது, செல்வம் இருக்கும்போது, இளமை இருக்கும்போது, திடமாக இருக்கும்போது அருள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நினைப்பு வராது. புண்ணியவான்களுக்கு தான் வரும், அல்லது புண்ணியவான்களை சார்ந்திருக்க வேண்டும். இந்த தினம் பூஜை செய்கிறவன் தான் புண்ணியவான். அந்த பூஜையும் இது போன்று இருக்க வேண்டும். ராமணிசாமிகளே, மணிகவாசகா, பெரியோர்களே, ஞானிகளே, எங்கெல்லாம் எங்களை ஒரு பார்வை பாரப்பா, ஏனுமோ தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன், என்ன கொடுமை செய்தனோ பாவி, உருகி தியானிக்க முடியாமல் இருக்கேன் ஐயா, நீங்களாம் ஒரு பார்வை பாருன்னு சொல்லுகின்ற பூஜையாக இருக்கணும். அது போன்ற பூஜை தான் செல்லுபடியாகும். மற்றது வேறு எந்த பூஜையும் எடுப்படாது. வீடாது குடும்பமாக இருந்தால் இது பொங்குங்க பூஜை செய்யலாம் பிள்ளைகளுக்கா. இது போன்ற பூஜை செய்யக்கூடியவன் தான் சிறந்த பூஜை பக்திவான். அங்கே ஒன்று ஆரவாரம் இருக்காது, ஊதுபத்தி இருக்கும், திருவிளக்கு இருக்கும், தனி இடம். அங்கே மணி அடிக்கும் மணி ஓசையோடு கேட்காது, நிசப்தமாக இருப்பான். தனி அறையில் ஒரு காத்தாடி மேலே ஓடிட்டு இருக்கலாம், லைட் இருக்கலாம், விளக்கு இருக்கலாம். திருவிளக்கு இருந்தாலும் இல்லை, அவசியம் இல்லாத பற்றி தான் மனசே விளக்காக இருக்கு. மனமே தூய மனம். பெரியவர்கள் அழைக்கிறான், ரகசியமாக விழுந்து வணங்குறான், சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குறான். விழுந்து வணங்கி அவன் பாதத்தை மானசீகமாக கண்ணில் ஒத்தி கொண்டு தினம் பூஜை செய்து வர்றான். 10 நிமிஷம் பூஜை செய்கிறான். அவனுக்கு கருணை கட்டாத ஞானிகள் இருக்க முடியுமோ? அவன் எந்த பிரச்சனையும் தான் 10 நிமிஷம் தியானம் செய்வான், வெளியே வருவான், கடமை செய்வான், விவசாயம் செய்வான், வியாபாரம் செய்வான். அதை பற்றி யாருக்கும் தெரியாது. இவன் இன்ன தன்மை உள்ளவனு யாருக்கும் தெரியாது. அவன் அல்லவா அறிவாளி, அவன் அல்லவா பூஜை செய்கிறான். அப்போ தெரிந்து பூஜை செய்தான். எப்படி பூஜை செய்கிறான்? இது போன்ற ஞானிகளை வணங்கினால் பிறவி துன்பம் தீரும், ஞானிகளை வணங்கினால் பாவம் தீரும், ஞானிகளை வணங்கினால் செல்வம் பெருகும், ஞானிகளை வணங்கினால் நோய் தீரும். அப்போ முற்று பெற்ற முனிவர்கள் திருவடியை பற்றி கொள்ள வேணுங்கிற ஒரு அறிவு வந்தால் அங்கே சிறப்பறி வந்து விட்டது, கடவுள் தன்மை அடைய போறானவன். அதுக்கு யார் சொல்ல வேண்டும்? இது போன்ற பூஜை செய்தவன் சொல்லித்தர வேண்டும். என்னையா பூஜை? போகும்போதே சொல்லிட்டு போவேன். சைக்கிளில் போறில்ல, அகத்தீஸ்வரா 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 நந்தீஸ்வரானா. காலையில் செருப்பு இருந்தால் ஐயா எனக்கு வேறு வழி இல்லை, செருப்பு போட்டிருக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், எனக்கு நான் என்ன செய்வேன், செருப்பு போடாமல் எங்கேயும் நடக்க முடியாது, பழக்கப்பட்ட போயிடுச்சு எனக்கு. காலையில் செருப்பு இருக்குது தான், வேறு வழி இல்லை, மன்னிச்சுக்கணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான். காலையில் செருப்பு தான் இருக்குது, மன்னிக்கணும், காலை செருப்போடு நான் வணங்கக்கூடாது, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகத்தீஸ்வரா நந்தீஸ்வரா போயிட்டே இருக்கான். 1 கிலோமீட்டர் போகிறான். இது கூட 100 நாமத்தை சொல்கிறான். ஆசான் ஏற்றுக்கொள்கிறான் அதை. காலை செருப்பு இருந்தாலும் சரி, எனக்கு விருப்பு இருக்குல்ல, எனக்கு விருப்பு இருக்குன்னு திருவடியில் அந்த செருப்பை பொறுத்து தான் கவலைப்பட, நீ தான் மன்னிக்கணும்னு சொல்ல போகிறான். அப்போ இப்படி ஒரு பூஜை. படுக்கும்போது அகத்தீஸ்வரா நந்தீஷா திருமல தேவா கரூர் தேவானா. எந்திரிக்கும் போது ஆசா ஞான பண்டிதா மௌன குருநாதா சர்க்குருநாதா சண்முகநாதா பாவியும் ஏற்று அருள் செய்ய. எந்திரிக்கும் போது, படுக்கும்போது சொல்கிறான், போயிட்டு இருக்கும்போது சொல்கிறான், சாப்பிடும்போது சொல்கிறான். இந்த பூஜை அவன் ஏற்றுக்கிறான். நீ உட்காந்துக்கிட்டு பூஜை பொங்க புளியோரை வச்சா பூஜை செய்கிறான். அதுவும் செய்யலாம் பிள்ளைகள் இருந்தால் சாப்பிட்றதுனால. ஆக இவ்வளோ லகுவா, இவ்வளோ லேசா, அப்படி அவருடைய ஒன்று கடினமில்லாத பக்தி நெறி, எல்லோரும் பின்பற்றக்கூடியது. குளிச்சிடாத பற்றி அவசியம் இல்லை, உடம்பு தானே குளிக்குது, குளிக்கணும் அவசியம் இல்லை. அப்போ குளிக்க வாய்ப்பதை குளி, அதுக்காக அது ஒரு பெரிய சடங்கு கிடையாது. குளிச்சுட்டு தான் பூஜை செய்யணும் மிச்சம் இல்லை. இப்போ சரி, இப்போ இல்லறத்தில் இருக்கான், குடும்பத்தில் இருக்கிறான், குளிக்காமல் இல்லை, அதெல்லாம் அவனுக்கு தெரியும்யா. நீ என்ன பெரிய கண்டுபிடிச்சிட்டியா? அவன் தான் பெரிய ஆளாச்ச, அவனு இல்லறத்தை வந்தது தானே, அவனுக்கு சிற்றின்பமும் தெரியும், பேரின்பமும் தெரியும். ராமனிக்கு தான் சொல்லுவார், உடலோறு கொள்ளும்போது ஞானிகளை சிவ பூஜை செய்துவிட்டு உடலோறு கொள்ளுனா என்னையா காரணம்னா, எல்லாம் தெரியும் அவனுக்கு, எல்லாம் இயற்கை வென்றவர்கள், இது இயற்கை தானே. பெண்ணுறவு கொள்ளுங்காலத்தில் தியானம் செய்துவிட்டு பெண்ணுறவு கொள்ளுனார். என்ன நோக்கம்னா, ஆண் வரசாவும் இருக்கும், அழகான குழந்தையாக இருக்கும், அறிவுள்ள குழந்தையாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு தெரியும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கழிவறை இருந்தாலும் கடவுளை கூப்பிட்றானா. என்ன அது உடம்பு உள்ளுக்கு இருக்குது, அழுக்கு அது வெளியே இருக்குது, அவதானே. எதுவாக இருந்தாலும் தெளிவு வரும். ஐயோ குளிக்காமல் இருக்கும், அந்த அறிவு எப்போ வரும்னா, குளித்தா என்ன குளிக்காட்டி என்ன நாமத்தை சொல்கிறேன், இதை போய் என்ன வெற்றிடுற. எங்கே கழிவறை சொன்னால் என்ன, குளிக்கும்போது சொன்னால் என்ன, பல்லு விளக்காமல் சொன்னா, பல்லு விளக்கிட்டு சொன்னான்னா, இதெல்லாம் என்ன இருக்கும். இந்த பக்குவம் ஒருவனுக்கு வரணும். சில பேர் பெரிய காரியத்துக்கு போய் அளவுக்கு போவான், யாரும் இறந்து விட்டால் போட்டுவான். ஐயோ குளிக்காமல் இருக்கும், குளிக்காமல் இருப்போன்னா. ஆசான் டைவ் இருந்தால் அந்த உடம்புல மூச்சு இல்லை, நம்ம உடம்புல மூச்சு இருக்குது, சரி அங்கே ஏதாவது அசிங்கமாக இருந்தால் குளிச்சுட்டு வா. அதுக்காக குளிக்கக்கூட அர்த்தம் இல்லை. தண்ணி வசதியில் போனால் போயிட்டு போகுது, தண்ணி வசதி தான் குளிச்சிக்க, இல்லைன்னா இப்போ அதுக்காக குற்றம் இல்லை. அதுக்காக ஐயோ குளிக்காமல் இருக்குமே தீட்டுனா, இது போன்ற ஒரு பலகீனமான அறிவு யார்கிட்ட இருக்குன்னா, அதுக்கு மூச்சு இல்லை, நம்மளுக்கு மூச்சு இருக்குது, இதுனா தீட்டு வெட்டி வேலை,
நாமத்தை சொல்கிறான்னா. அப்போ சொல்லி கொடுக்கணும் ஒருவன், இதெல்லாம் குறையில்லை, இது தீட்டு இல்லை, இது தீட்டாக நினைக்காதே. குளித்தாலும் குடிக்காவிட்டாலும் அதுக்கு உடம்புன்னு அசுத்திய நாற்றம் அடித்தாக்கு குடிச்சிட்டு போ. சோப்பு போட்டு குளி, எண்ணெய் சோப்புனாலும் போட்டு குளி, உடம்பு சுத்தமாக வச்சுக்க, துணிமுடி சுத்தமாக வச்சுக்க. வாய்ப்பு இல்லைன்னா அதுக்காக கவலைப்படாத, நாமத்தை சொல்கிறான்னா. இப்படியெல்லாம் பக்தி செலுத்த வேண்டும், சொல்லித்தர வேண்டும். காலை செருப்பு இருக்குறேன் மன்னிக்குன்னு சொல்லிட்டு போய் செருப்பு காட்டி போட்டால் பஸ்ஸில் போட்டால் முன்னாடி போயிடும். அதுக்காக ஒரு பக்கெட்டு மிதிச்சுக்காக வச்சுக்க. அவன் செருப்புன்னா பரவாயில்ல சொல்லு, எப்படியாவது நாமத்தை சொல்லுனா. இது ஏன் இவ்வளவு பூஜை பெற சொல்லித்தரோம்னா, வலிமை வேண்டும், ஆற்றல் பெற வேண்டும். எப்படி ஆற்றல் பெற வேண்டும்? இந்த பூஜை நோக்கம் நோயில்லா உடம்பு, வலிமையான உடம்பு. பூஜை நோக்கம் சிறந்த ஞாபக சக்தி, சிறந்த அறிவாற்றல். பூஜை நோக்கம் குறைபடாத செல்வம். பூஜை நோக்கம் எதையும் தாங்கிக் கொள்ளும் வீர உணர்ச்சி, ஆற்றல், வலிமை. இந்த வலிமை பெறுவதற்கு எப்படியோ பூஜை செய்து ஆசி பெற வேண்டும். சரி, கையில் காசு இல்லை, அன்னதானம் செய்யணும், வேணைய ஏதோ நாமத்தை சொல்லிட்டு வா, நிச்சயம் அது வரும். கேட்கும்போது இதையும் கேட்க வேண்டும். அடியனுக்கு செல்வனில் பெருக வேண்டும், ஏழை எளிய மக்கள் பசி பயனுள்ளனாக வாழ வேண்டும். அடியனுக்கு செல்வனில் பெருக வேண்டும், ஏழை எளிய மக்கள் பயனுள்ள வாழணும். அதே சமயத்தில் இந்த பலகீனமான அறிவு என்ன செய்யும்? செல்வத்தை விட்டுவிட்டால் நாளைக்கு பிற்காலம், அறிவுள்ளவன் சொல்லுவான், நாளைக்கு நீ செத்து போயிட்டா ஏ மனிதா, நமக்கு பிற்காலம் கைவிட்டு போனால் பிற்காலம்னா, நாளைக்கு செத்து போன என்ன செய்வேன்? ஏ மனுஷா, நாளைக்கு செத்து போனான்னு என்ன செய்வேன்னா, ஆஹா ஆமாம் நாளைக்கு சாவுறேன்னு. நீ இவ்வளோ கோட்டை கட்டுறிய, பிற்காலத்துக்கு வேணும் பிற்காலத்துக்கு வேணும்னு. நாளைக்கு இந்த ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் நீ போகும்போது பஸ்ஸில் அட்டி போட்டு சாப்பிட்றோம் தெரியாது. அப்படி சொல்ல வேண்டும் மனசு. நாளைக்கு நாம் இருப்போமோ செத்து போவோமோ, எதை இருக்கும்போது செஞ்சுக்கலான்னா, இந்த சிறப்பறிவு புண்ணியவான்களுக்குத்தான் வரும். நாளை இருப்பது நிச்சயமில்லை. நாளை இன்று செய்யக்கூடிய புண்ணியம் நமக்கு துணையாக இருக்கு. நடப்பது நடக்கட்டும், ஆசான் நம்மை கைவிட மாட்டான். இது போன்ற நல்ல மனித உள்ளவன், நல்ல மனம் உள்ளவனுக்கு நிச்சயம் குறை வருமோ, பொருளாதாரத்தை தடை வருமோ? தடை வர வாய்ப்பில்லை, வரவே வராது. இன்று நாம் உயிரோடு இருக்கின்றோம். இன்று நம்மகிட்ட 100 ரூபா இருக்குது, ஏதோ 2 பேத்துக்கு அன்னதானம் பொருள் வேண்டும், ஏதோ 2 பேத்துக்கு அன்னதானம் செய்வோம். நாளை என்ற பேச்சு வேண்டாம். இது முற்று பெற்ற முனிவர்களுக்கு மட்டுமே இந்த சிறப்பறிவு வரும். இல்லை என்றால் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சொல்லி கொடுத்தால் நிற்குமா? அது சொல்லிக் கொடுத்தால் நிற்குமோ? நிற்காது. நாளை என்ன செய்வது, பிற்காலம் என்ன செய்வேன்? இன்று தந்த கடவுள் இன்று ஆயுசு தந்திருக்கின்றான், சாப்பாடு கொடுக்கின்றான் என்றோடு இருக்கின்றோம். நாளைக்கு என்ன என்பது நமக்கே தெரியாது. நடப்பது நடக்கட்டும் என்று எண்ணி அந்தெந்த பொழுதை வலிமை உண்டாகணும். வலிமை புண்ணிய பலத்தை தேடிக்கொள்ள வேணும்னா பூஜை செய்து கொள்ள வேண்டும். ஆக முன்னமே சொன்னோம், உடல் வலிமை, மன வலிமை, பொருள் பலம், உடல் பலம், ஆள் பலம், எல்லா உத்தியோக பலம், எல்லா பலமும் எல்லைக்கு உட்பட்டதே. குறிப்பிட்ட எல்லைக்கு தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்கும்போதே போட்டினின் பேரொருள் போட்டினின் பெருஞ்சீர் ஆற்றலில் ஓங்கி அருள் பெறணும். ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆற்றல் அருளாற்றலாக இருக்கும். அருளுக்கு முதுமை இல்லை, நரதரை இல்லை, நலிவில்லை, அதுக்கு சாகாது அருள். அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அருள் என்பது என்ன? ஆசானின் கருணை. அருள் என்பது என்ன? ஆசானுடைய தயவு. அது தயவு, அதான் அருள். அப்போ அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே மார்க்கம், இதுதான் வழி, இதுதான் உண்மை ஆன்மீகம். எப்படியாவது இன்றைய பொழுதில் நாமத்தை சொன்னோம், யாருக்கோ 2 பேருக்கு அன்னதானம் செஞ்சோம். உண்மை ஆன்மீகம் என்பது என்ன? ஆசானி கேட்கணும், அடியேன் தூய மனசுள்ளவனாக வேண்டும். இப்போ எப்படி இருக்குன்னா, என்னை என் மனம் வஞ்சிக்குது. நானோ பல கொனைக்கேடு உள்ளவன், பொருளாதார காமுகன், பொருள்வெறியன், பல கொனைக்கேடு உள்ளவன். என்னை மனம் வஞ்சிக்கிறது. நான் தூய மனம் உள்ளவனாக மாட்டேன். அது உன் திருவருள் துணை இல்லாமல் எனக்கு தூய மனம் வராது. தூய மனம் இல்லாமல் அருள் சேராது. அப்போ அருள் துணை கொண்டு தான் தூய மனம் வர வேண்டும். அப்போ அருள் என்பது யாருன்னா, ஞானிகள் அத்தனை பேரும் அருள், ஞானிகள் அத்தனை பேரும் தூய்மை. ஞானிகளை பூஜை செய்கிறோம், அருளை பெறுகிறோம். அருளை இங்கே தூய்மையாக மாறுது. தூய மனம் வேண்டும். இந்த தூய மனம் என்ன செய்யும்? சாந்தத்தை தரும். தூய மனம் செல்வத்தை தரும். தூய மனம் உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். தூய மனம் நீடி ஆயுளை தரும். தூய மனம் நட்பை பெருக்கும். தூய மனம் அங்கே செல்வம் பெருகும். தூய மனம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை உண்டாகும். அப்போ தூய மனம் என்பது என்ன? கருணை நிறைந்த இடம். தூய மனம் என்பது உண்மை நிறைந்த இடம்.
தூய மனம் என்பது பொய்யில்லா ஒன்று. அப்போ தூய மனம், அந்த தூய்மைக்கு அருள் என்று பொருள் உண்டு, தூய்மைக்கு கருணை என்று பொருள் உண்டு, தூய்மைக்கு ஆற்றல் என்று பொருள் உண்டு. அப்போ தூய்மை இருந்தால் எல்லாம் வரும். அது தூய்மை திருவருள் துணை இல்லாமல் வராது, நாமத்தை சொல்லாமல் ஒரு தூய்மையே வராது. இது திருமூலர் சொல்வார், மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையினார். எந்த கடவுளுடைய திருவடிதான் மந்திரமாயிருக்கு, மாமருந்தாயிருக்கு, தந்திரமாயிருக்கு, தானங்களாவது, சுந்தரமாயிருக்கு, தூய்நெறியாக இருக்கு. தூய நெறி எப்படி கேட்க வேண்டும்? கடவுளை கேட்கிறான், அது வேண்டும் இது வேண்டும் கேட்பான், சுத்தம் அடையன்னு கொடுத்துட்டே இருப்பான். வேண்டாம், அதுவும் வேண்டும், எனக்கு பொருள் வேண்டும், அருள் வேண்டும், உடல் ஆற்றல் வேண்டும், நீடி ஆயுள் வேண்டும், எனக்கு தூய மனமும் வேண்டும். தூய மனம் இல்லை என்றால் கடவுள் அறை பெற முடியாது. தூய மனம் அவன் தயவு இல்லாமல் கிடைக்காது. தூய மனம் அவன் அருள் இல்லாமல் கிடைக்கும். தூய மனம்தான் ஒரு கடவுள் அடையிறதுக்கு துணையாக இருக்கும். அப்போ தூய மனம் அவன் திருவருள் இல்லாமல் கிடைக்காது. அவன் தூய்மையானவன், ஆற்றல் பொருந்தியவன், அருள் பொருந்தியவன், மிகப்பெரிய வல்லமை உள்ளவன். அப்போ தூய்மையை வல்லமையாக, தூய்மையை கருணையாக, தூய்மையை வீரமாக, தூய்மையை சகிப்புத்தன்மையாக, தூய்மையை விட்டு கொடுத்தலாக, தூய்மையை மன்னிக்க மனப்பான்மையாக, தூய்மையை ஜீவதேவாக இருக்கு. இப்போ ஜீவதேவை உண்டு பண்ணி தூய்மை, தூய்மையும் தீவதேவம் ஒன்று, தூய்மையும் கருணையும் உண்டு, தூய்மையும் மனிதாயம் ஒன்று, மனிதநேயம். அப்போ தூய்மை உள்ள இடத்தில் இருள் இருக்க முடியாது. இப்போ தூய்மை என்பது உண்மை, அருள், கருணை ஏற்படும். அப்போ இப்படி இருந்தால் ஆற்றல் பெறலாம். வள்ளுவன் சொல் போல் அருள் அது வலிமை பெறலாம். அப்போ நம்மால் கட்டப்பட்ட கட்டடங்கள் வலிமை புரிந்திருக்கு, அது யாரும் மறுக்கவில்லை. ஆனால் நமக்கு வலிமை இருக்கா? இல்லை. இப்போ வலிமை பொருந்திய செயல் எதுன்னா, ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும், அறிவுள்ளவன் செய்யக்கூடியது. அற்புத கட்டடங்கள், அற்புத செயல்கள் அத்தனையும் நியாயமே. சிறந்த செல்வம், கட்டடங்கள், ஆமாம், அது நியாயம். உன் ஆன்மாவுக்கு வலிமை தேடிக்கொண்டாயான், பலம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ ஆன்மாவுக்கு பலம் தேடிக்கொள்ள வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் உள்ள ஊதியம் என்று லாபம். ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும், ஆற்றல் தேடிக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம ஆன்மா எப்படி இருக்குது? உடம்பு தாங்கி செய்யக்கூடிய உடம்பு பாவம் செய்கிறது, உடம்பு செய்யக்கூடிய பாவம் உயிரை பாதிக்கிறது, உயிருக்கு மாசுபடுது, உயிர் நலிந்து விட்டது, நலிந்து மெலிந்து கிடக்கு ஆன்மா. இந்த உடம்பு செய்த பாவம் உயிரை வாட்டுகிறது. அப்போ உடம்பு துணை கொண்டு உயிருக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும். உயிருக்கு ஆக்கம் தேடி எப்படி தேடுவது? ஒன்று புண்ணியத்தால், ஒன்று பூஜையால். அகத்தீசா என்று சொன்னால் உயிருக்கு ஆக்கம் வரும். 10 பேருக்கு அன்னதானம் செஞ்சால் உயிர். சான்றோர்கள் தொடர்பு வந்தால் உயிருக்கு ஆக்கம் வரும். திருக்குறள், திருமந்திரம், திருஅருள் பாத்திரம் போன்ற நூல்களை படித்தால் ஞானிகள் பார்வைப்படுது, ஞானியுடைய பார்வை நிமைப்படும். ஞானிகள் பார்வைப்படுவதால் சிறப்பறி வரும். சிறப்பறி வருவதால் எது உண்மை எது என்று பொய் என்று அறிந்து கொள்ளலாம். எது உண்மை பொறி அறிந்து கொண்டால் உண்மை அறிந்து ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ளலாம். எது உண்மை என்றான், ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அறிவு எங்கே இருக்கோ அங்கே உண்மை இருக்கு. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டுங்கிற எண்ணம் இருக்கோ அங்கே தூய்மை இருக்கு. ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்ள வேண்டுங்கிற எண்ணம் எங்கே இருக்கோ அங்கே வலிமை இருக்குன்னா. அப்போ ஆன்மாவுக்கு ஆக்கம் தேடிக்கொள்வதற்கு என்ன உபாயம்னா, ஒன்றே ஒன்று, திருவருள் துணை. திருவருள் துணை இருந்தால் தயவு செஞ்சே வரும், நிச்சயமாக ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வான். அப்போ திருவருள் பெறுவதற்கு என்ன வேண்டும்? வசதி வாய்ப்பு இருந்தால் அன்னையம் செய்யலாம், இல்லைன்றால் பூஜை செய்யலாம். அப்போ திருவருள் துணை என்றால் ஞானிகள் பூஜை செய்தால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் பொடி விட்டு போகும். அகத்தீசா ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசா என்றால் புலால் உண்ணுகின்ற பழக்கம் பொடி விட்டு போகும். ராமலிங்க சாமிகளே மாணிக்கவாசா, இன்னும் புலால் உண்ணுகின்ற பழக்கம் இருக்குது, இன்னும் உயிர்கொலை செய்தல் நாட்டம் வைத்திருக்கின்றேன், எப்படி நான் ஜென்மத்தை கடைத்தேற்றுவேன்? எனக்கு நீ தான் அருள் செய்ய வேண்டும். இது போன்ற கொடுமையை இந்த போன்ற கொடுமை எனக்கு இருக்குது, அந்த எண்ணம் இருக்குது, அதிலிருந்து விடுபட வேண்டும் ஐயா. கருணை நிறைந்த என் தாயே, எனது தந்தையே, தயவுடைய தெய்வமே, ஞான பண்டிதா, மௌன குருநாதா, என்னை ஏற்று அருள் செய்ய வேண்டும், பாவியை ஏற்று அருள் செய்ய வேண்டும் கேட்டால் நிச்சயமாக உயிர்கொலை மீது நாட்டம் வராது. ஐயோ பாவம் என்றான். இந்த ஐயோ பாவம் என்கிற உணர்வு திருவருள் துணையால் தான் வரும். அது போன்ற உணர்வு வரும்போது அங்கே தலைவன் இருக்கிறான். ஐயோ பாவம், இந்த ஐயோ பாவம் என்று இறக்குகின்ற இடத்தில் தலைவன் இருக்கிறான். அப்போ ஒன்று புண்ணியபலம் இருக்க வேண்டும், ஒன்று தலைவன் திருவருள் இருக்க வேண்டும். இவன் தான் மனைவி கொடுமை செய்வான், அவர் கண்ணீர் விடுவாள், கதறி அழுவாள், ஆ என்று அலறுவாள்,
கொஞ்சம் மேலும் கருணை காட்ட மாட்டான். இவனிடம் எப்படி கருணை இருக்கு, எப்போ அருள் இருக்குன்னா? பிறகு துன்பத்தை இவனால் பிறகு துன்பப்படுவதை கண்டு இறக்கம் காட்டாத இதயம் இருக்குமே, ஆனால் அங்கே தலைவன் இல்லை என்று பொருள். சரி, அந்த தலைவன் எப்படி பெற வேண்டும்? அவனை ஆட்சி பெறனா? இது ஒன்றுதான் ஒன்று தியானம் செய்து பழக வேண்டும். கேட்க வேண்டும், கருணை உள்ளவனாக நாடியன் மாற வேண்டும், தூய்மை உள்ளவனாக மாற வேண்டும், நான் மனிதனாக வேண்டும், உன் ஆசையை பெற்றிட வேண்டும், கொன்னைக்கடலாம் நீங்க வேண்டும், எனக்கு உயர்ந்த எண்ணம் வேண்டும், கனிவில்லாத கல்மனம் உள்ளவனாயிருக்கேன் பாவி, கனிவே இல்லாத கல்மனம் உள்ளவனாயிருக்கேன். பிறர் துன்பப்படுவதை என்னால் துன்பப்படுகின்றவர்கள் அந்த என்னால் துன்பப்படுவதை கண்டே என்னால் புரிந்து கொள்ள முடியல. பிறர் துன்பப்படுவதை இரக்கம் காட்டுகின்ற கருணையை நீ தர வேண்டும். நீ என்றால் கருணையே வடிவானவன் நீ. உன் திருவருளை பெறுகின்றேன், உன் திருவடியை வணங்குகின்றேன், கருணை வேண்டும். கருணை இல்லை என்றால் உன் ஆட்சி பெற முடியாது. அந்த கருணை உன் திருவருளாக தான் பெற வேண்டும். நீ தான் எனக்கு அருள் செய்யணும் கேட்டான். இப்படி கேட்டால் வலிமை பெறலாம். வலி அறிதல் நம்முடைய ஆற்றல், நம்ம விட்டு இருக்க வல்லமையை அறிந்து கொள்ள வேண்டும். எப்போ வல்லமை வரும்? தான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒருத்தனுக்கு வல்லமை, ஆற்றல், திறமை, யூகம், உரம், இது போன்ற ஒரு சிறப்புகள். வள்ளுவன் மிகப்பெரிய வல்லவன். என்னையா வல்லவன்னா? தொடர்ந்து வருகின்ற பிறவியை வென்றவன். கொடூரமான மலை போன்று இருக்கக்கூடிய யமனை எருமகடா மீது வருவான். மீசையை முறுக்கிட்டு வருவான். கண்ணெல்லாம் இம்மா பெருசு இருக்கும். பல மாட்டான். கண்ணங்கரையே இருப்பான். கண்ணை முழிச்சு பார்த்தா நெருப்பு மாதிரி இருக்கும் கண். எருமகடை மேலே வருவான். பெரிய கஜையை தூக்கிட்டு வருவான். பாசகை தூக்கிட்டு வருவான். அப்படியே அசைஞ்சு வருவான். கம்பீரமான பார்வோடு வருவான். உருட்டி பார்ப்பான், மிரட்டி பார்ப்பான். வள்ளுவன் என்ன செய்ய, யாரடா நீ என்றான். என்னடா இது ஆச்சரியம், நம்மை கண்டு அஞ்சு உலகமே நடுங்கும். சக்கரவர்த்தியையும் கழுத்தை பிடிச்சி புடலையில் அடிச்சு கொண்டு போவான். சக்கரவர்த்தி அவன் சொல்லிகிட்டு இருப்பான், சரி உலகத்தையும் ஆளக்கூடியவன்மா, புடலையில் அடிச்சே கொண்டு போவான். என்னடா அவன் சக்கரவர்த்தி, செய்த பாவத்துக்கு எல்லை இல்லை, ஒரு பதவி பெறுவதற்காக நீ செய்த பாவங்கள் கடைக்கில் அடங்க செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சே கொண்டு போவான். முதுகில் அடித்து கொண்டு போவான். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியையே தலையில் அடித்து கொண்டு போவான். புரடையில் அடித்து கொண்டு தடுறாங்க அப்படிமா யமன். அப்பேற்பட்ட யமனை வள்ளுவன், யாரடா நீ, எருமகடா மீது வருகின்றாய், கண்கள்லாம் பார்த்தா கண்களெல்லாம் நெருப்பு உரி வரக்குது, மீசை ஒவ்வொன்றிலும் 4 யானை நிற்பது போட்டுருக்கு, பயங்கரமாக இருக்கிறேன், இறங்கடா கீழேன்னா. யமனை பார்த்து இறங்கடா, எருமகடா விட்டு கீழே மரியாதையெல்லாம் பேசுகிறாய், இறங்கி பேசுகிறான், நின்று பேசுகிறான்னா. எருமகடாமே இருக்கின்ற யமனை கீழே இறங்கடா என்று சொல்லுகின்ற வல்லமை வள்ளுவனுக்கு உண்டு. வல்லவன். அப்போதான் யமன் கேட்டான், உனக்கு எப்படி இந்த வல்லமை வந்தனா? ராசான் அகத்தீசனை பூஜை செய்தேன். ராசான் வெல்ல முடியாத ஒன்றை வென்றவன், காமத்தை வெல்ல முடியாது வென்றவன், மானார் வெளியே கடந்தேறி வந்தன் என் வாழ்குருவும், கோனாகி என்னை குடியேற்றி கொண்டனன் குற்றம் இல்லை, போனாலும் பேர் இருந்தால் நற்பேருது போய் அன்றுகான், ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருள் இருப்பன. ராசான் அகத்தீசன் காமத்தை வென்றவன், கோபத்தை வென்றவன், மரணத்தை வென்றவன். அவன் ஆசி பெற்ற மகனடான் நான். ராசான் அகத்தீசன் ஆசி பெற்றவன் நான். என்னிடம் உன் கைவரிசை செல்லாது. இனி ஒரு 3 வினாடி உனக்கு தெரியும். 3 வினாடிக்குள் ஓடிவிட வேண்டும், இல்லையால் உன்னை எரித்து விடுவேன் நான். துண்டு காணும் கையில் இருந்து கஜை கையில் போட்டான், கையில் பாசகரி போட்டான், எருமகடை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்படி வல்லமை பெற வேண்டும். வல்லவன். நம்மால் வெல்ல முடியாது. எதை வெல்ல முடியாது? காமத்தை வெல்ல முடியாது, கோபத்தை வெல்ல முடியாது, நரத்தரை வெல்ல முடியாது, முதுமை வெல்ல முடியாது. வெல்ல முடியாத ஒன்றை அவன் வென்றவன் வல்லவன். வலி அறிதல். ஒருவன் யமனை வெல்லுகின்றான் என்றால் அவன் வலிமை பொருந்தியவன். ஏதோ செய்யலாம், யமனை வெல்ல முடியாது. யமனை வெல்லுகின்ற வல்லவன் அதை வலி அறிதல்னா, உன்னுடைய வலிமை தெரிந்து கொள். இரண்டுக்கும் பயன்படும் இது. அப்போ என்ன சொல்கிறான்? உன்னுடைய சக்தியை தெரிந்து கொள், தன்னை நீ மிகுதியாக உன்னை மதிக்காதே, ஒல்வது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாததில். முதல் பாடல் மன்னனுக்காக ஒரு உலக நடிக்க வரும். ஒல்வது என்பது நம்மால் முடிந்தது, ஒல்வது அறிவது அறிந்து, நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நன்கு அறிந்து அதில் உறுதியாக நின்று செல்வார்க்கு செல்லாததில். உன்னோட சக்தியை அறிந்து நீ செய், நிச்சயமாக நிச்சயமாக உன்னோட காரியம் நல்லபடியாக நடக்கணும். இது உலக நடிக்காகும். சில மன்னர்களுக்காக பேசுகிற அரசியல் இது. அதான் ஒல்வது அறிவது அறிந்து அதன் தங்கினா, தம்மால் முடியக்கூடிய காரியத்தை நன்கு ஆராய்ந்து பார்த்து உறுதியாக நின்றால்
செல்வார்க்கு செல்லாது. அது மாதிரி அவனுக்கு அவனுக்கு காரியம் எல்லாம் தடையப்படாதுன்றது அவர் தான் அதுக்கு பொருள். உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் பலர்னா. சில பேர் என்ன செய்வார்கள், இப்போ சில பேர் பூஜை செய்வான். பூஜை செய்தால் நம்மிடம் பெரும் அருள் பலம் வந்து தான் நினைப்பான். இது ஒரு வகையான கற்பனை. நம்மிடம் பெரிய அருள் பலம் இருப்பது போன்ற ஒரு உணர்வு. ஆனால் இருப்பது குறுகிய அளவுக்கு ஒரு 200 கிராம் 300 கிராம் ஒரு அரை கிலோ தான் இருக்கும் அருள் பலம். ஒரு மூட்டை கணக்காக்கு டன் கணக்காக தன்னோட அருள் பலம் இருப்பது போன்ற ஒரு நினைப்பு இருக்கும் அவனுக்கு. அதுதான் நினைப்பு தான் பொழைப்பை கெடுத்ததுன்னா, நினைப்பு பொழைப்பை கெடுத்துடுச்சு. என்னையா பூஜை செஞ்சோம், என்ன பூஜை செய்திருக்கோம், என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம், எத்தனை ஜென்மத்தை பாவம் செய்திருக்கோம், பாவம் தொலைவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் பூஜை செய்ய வேண்டியா இருக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு பெரிய அருள்பலம் இருப்பதாக நீ கற்பனை பண்ணுறிய மனமே, என்ன மட்டும் அருள்பலம் இருக்குது என்று நினைக்கணும். இது இந்த துறையில் வர்றவனுக்கு. அதே சமயத்தில் சிற்றரசனாக இருப்பான், உடல் வலிமை இருக்கும், தன்னிடம் மிகப்பெரிய சக்தி இருப்பதாக நினைப்பான். மிகப்பெரிய சக்தி இருப்பதாக நினைத்து காரியத்தில் ஈடுபடுவான். உடைத்தம் வழியறியார், தன்னுடைய ஆற்றல் தெரியாது. உடைத்தம் வழியறியார் ஊக்கத்தின் ஊக்கி மிகுதியாக தன்னை கற்பனை செய்து ஒரு பிரமை அடாதோ காரியத்தில் செயலில் ஈடுபடுவான். இடைக்கண் முறிந்தார் பலர். இது போன்ற வெகு பேர் தன் சக்தி அறியாது படைபலம், பணபலம், உடல் பலம், கால சூழ்நிலை எல்லாம் அறியாது ஊக்கத்தின் காரணமாக செயல்பட்டு இடையிலே முறிந்து போனவர் பலர்னு சொல்லிட்டான். என்ன காரணம்? தன்னுடைய பலகீனங்கள், இந்த தமிழில் எந்த அளவுக்கு சக்தி இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குது, அதை புரிந்து கொள்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அடிபட்டு போவான்னா. ஆக எந்த காரியத்திற்கும் தன்னை பற்றி அறிவதற்குரிய அறிவு வேண்டும், வலிமை, தன்னுடைய வல்லமை தெரிந்து கொள்ளும், ஆற்றல் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆற்றலை விரிவுபடுத்திக் கொள்ளலாம். இப்போ பேசுவது எப்படின்னா, வல்லவன் உன்ட்ட எந்த சக்தி இருக்கோ அதோட அந்த அதிகாரத்தின் சாரம் உன்னுடைய சக்திக்குட்பட்டு செய். தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒப்புரவு செய்வதாலும் சரி, பாரி வழங்குவதாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அளவு தெரிந்து செய். ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்க நெறியும்பான். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உழவு போல இல்லாகி தோன்றா கெடுனா. உழவரை தூக்காத ஒப்புரவான்மை வளவரை வல்லை கெடுனா. இதெல்லாம் ஒப்புரவு. ஒப்புரவு என்பது கொடை, பிறருக்கு உதவி செய்துன்னு அர்த்தம். பிறருக்கு கொடைத்தன்மை, பிறருக்கு கருணை காட்டுறது ஒப்புரவுனா. எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடாது. ஆற்றின் அளவறிந்து ஈக, அது பொருள் போற்றி வழங்க நீர்னா. உன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி நீ அன்னதான பொருள் உதவி செய்ய, சக்தி மீறி செய்யாதே. அது பொருளாதாரத்தினுடைய வல்லமை வெளிப்படுத்துதுன்னா. ஆக ஒவ்வொன்றும் அந்த அதிகாரத்தோட சாரம் உள்ளது அமைப்பு. இப்போ சில மன்னன் இருப்பான், சக்கரவர்த்தியாக இருப்பான். சக்கரவர்த்தியாக இருக்கலாம், நோய் வராது இருக்கணும்லவா. நோய் வந்தால் என்ன செய்வான் சக்கரவர்த்தி? செயல்பட முடியாதுல்லவா. எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு, எல்லாவற்றுக்கும் ஒரு அழகு. அறுபது நுண்ணிக்கும்பர் ஏறினார் அகுது குழந்தைக்கும் உயிர்க்கிறது ஆகுனா எல்லாம் சொல்லிக்கிட்டே வருவான். மனிதனுக்கு முன் செய்த வினை காரணமாக சக்தி உள்ளது. முன் செய்த நல்வினை இருந்தது, செல்வம் பெருகிருக்கு. முன் செய்த நல்வினை இருந்தது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது. முன் செய்த நல்வினை இருக்குது, நோய் இல்லா மனைவி. முன் செய்த நல்வினை இருக்குது, அழகும் நோயற்றவளாக மனைவி, அழகுள்ளவளாகவும் அறிவுள்ளவளாகவும் நோய் இல்லாதவளாக அமைஞ்சிருக்கிறார். புண்ணியம் செய்திருக்கிறான். முன் செய்த நல்வினை நல்ல அழகான குழந்தை, அறிவுள்ள குழந்தை. முன் செய்த நல்வினை இருக்குது, ஆரோக்கியமான வீடு, சுற்றுப்புறம் நல்லபடி சுகாதாரமான இடம், சுற்றுப்புற சாக்கடையே இல்லாது நல்ல ஆரோக்கியமான இடம், புண்ணியத்தால் வந்தது. அப்போது முன் செய்த நல்வினை, உடல் ஆரோக்கியம் இருக்குது, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், சுவையான உணவு. ஒருத்தன் சுவையாக சாப்பிடுகிறான், நல்லா முன் செய்த வினை நல்வினை இருக்க வேண்டும். 60 வருஷம் சாப்பிட்றான், இவன் சாப்பிடலாம், வயிறு ஜீரணமாகணும் இல்லவா. இவன் 1000 சாப்பிட நினைக்கலாம், ஜீரணமாகணும் இல்லவா. அப்போ அந்த முன் செய்த நல்வினை இருந்தால் தான் அறுசுவையை சாப்பிட முடியும். சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாமல் இல்லை, மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கணும். சரி, அது சாப்பிட்றோம், ஜீரணம் ஆகிறது ஒரு புண்ணியம், சாப்பிடுவது ஒரு புண்ணியம், ஜீரணம் ஆகுவது ஒரு புண்ணியம், உடல் வலிமையாக இருக்கிறது ஒரு புண்ணியம். அது புண்ணியம் இருந்தாலும் முடியாது. ஆக புண்ணியத்தை, அந்த புண்ணியம்தான் உடல் வலிமை தரும். அந்த புண்ணியமே உடல் ஆரோக்கியம் தரும்னா. அப்போ நல்ல படுக்கை சுகம், நல்ல ஸ்ப்ரிங் கட்டில், இது ஏசி, அதான் குளிர் சாதனம், ஏசி உள்ளே இருக்குது, இது ஸ்ப்ரிங் கட்டில் இருக்குது, அழகுள்ள மனைவி, அது மகிழ்ச்சியாக இருக்கிறான், புண்ணியத்தால் கிடைக்கிறதுனா. அது இருக்கும்போதே நல்ல காரணம் செய்யுது. இப்படி இல்லை, எதுவாக இருந்தாலும் அவங்க புண்ணியம். ஒருத்தனுக்கு சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அதை சொல்கிற யாராக இருந்தாலும். ஆகா புண்ணியம், அந்த பூஜை செய்தான் இருக்கான். புண்ணியன் எந்தை புனிதன் இணையடி நன்னி விளக்கென ஞான விளைந்தது
மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதினார். புண்ணியன் எந்தை புனிதன் எனையடி நன்னி, நன்னினா நெருங்கி, நெருங்குகிறார் நன்னி. புண்ணியன் எந்தை புனிதன் எனையடி நன்னி விளக்கன ஞானம் விளைந்தது. மன்னவராவது வானவராவது யாராக இருந்தாலும் சரி, ஆசை ஞான பண்டிதனை நான் சக்கரவர்த்தியாகன்னு கேட்டான தப்பிக்க முடியாது. அவனை கொண்டு போய் அங்கே விட்டுருவார். நீ கேட்டே கொடுத்தேன், வேண்டிய அங்கே செய்தாலும் செய்தவன் ஈண்டும் போயிடல. நீ கேட்ட சக்கரவர்த்தி ஆக்கிட்டேன், அது வேணே நீ கேட்டது கொடுத்துருக்கேன். நான் சக்கரவர்த்தி ஆக வேண்டும், ஜீவத்தை உள்ளவனாக இருக்க வேண்டும். சக்கரவர்த்தியாக இருக்கலாம், யாரையும் இடையே பேசினால் அதை பொறுத்துக்கிற பண்பு எனக்கு வேண்டும். அதில் வேண்டுகோள் சக்கரவர்த்தி ஆகிற மட்டும்தான் கேட்டேன். என்னை யாராவது இடையே பேசினால், ஒரு சாதாரண குடிமகன் என்னை இகழ்ந்து பேசினால் பொறுத்துக்கிற பண்பு வேணும் நான். அப்போ மன்னவனாவதும் தேவர்களாவதும் மாணவராவதும் மன்னவராவதும் மாணவராகும். அப்போ மனிதன் கடவுளாக வேண்டும். அவன் ஆசானை அடியேன் கடவுள் தன்மை அடைய வேண்டும், உன்னை போல் நானாக வேண்டும். அதுவும் தருவான். என்னையா விரும்பி கேட்குறேன்னா, நான் நீயாக வேண்டும், நான் நீயாகணும், நானாகும், நீ நானாகணும்னா எந்த வேண்டுகோள். என்னையா ஆச்சரியம், நீ நானாக வேண்டும், நான் நீயாக வேண்டும். நான் செய்த பாவ மூட்டையால் நீ வச்சுக்க, ஒன்றுக்கு புண்ணிய மூட்டையால் என்று கொடுத்துருந்தான். டேய், இவ்வளோ பெரிய மூட்டைலாம் நாட்டை எடுத்து போச்ச மூட்டை எல்லாம் கருவாடு மீனுமா இருக்கு. அவ்வளோ பெரிய மூட்டை வச்சுருக்கான் நம்ம ஒவ்வொருத்தரும். அவளும் துர்நாற்றம் உள்ள மூட்டை, சில பாவ மூட்டை. அவனும் புணுகு ஜவ்வாது நறுமணம் உள்ள பொருள்காக வைத்திருக்கான், மூட்டை கணக்காக இருக்கு. உயர்ந்த நறுமணம் உள்ள சந்தனம் ஜவ்வாது புணுகு, உயர்ந்த நறுமணம் உள்ள மலர் போன்ற வாசனை திரவியங்களை வச்சிருக்கிறான் மூட்டை கணக்காக. நம்ம துர்நாற்றம் உள்ள மூட்டை இருக்குது. ஆசனை கேட்குறான், என்னிடம் நிறைய சரக்கு இருக்குது, இந்த சரக்கை நீ வச்சுக்கோ, ஒன்றுகிட்ட கசக்க என்ன கூடுன்னா. கவலைப்படாத மகனே, அதுவும் சேரனா. என் பாவ மூட்டையெல்லாம் நீ பெற்றுக்கொண்டு உன் புண்ணியத்தை கூடனா, அதுவும் தருவான். கேட்க வர முறையோடு கேட்கணும். நான் பாவிதான், நிறைய பாவம் குமிந்து கிடக்கு, நீரோ புண்ணியவான், புண்ணிய பலத்தை குமிந்து கிடக்கு உன்னிடம், என் பாவ மூட்டையை உனக்கு தருகிறேன், புண்ணியத்தை கூடனா அதுவும் தருவான். கேட்கணும். ஆசானை கேட்டால் எத்தனையும் நடக்கும். கேட்கணும். என் பாவம் இருக்குது, அந்த பாவ சுமையின் காரணமாக துர்நாற்றத்தில் கிடக்கிறேன், நீ நறுமணத்தில் இருக்கின்றாய், நான் உன்னை நெருங்க முடியவில்லை, நான் நெருங்க நினைக்கிறேன், அதுக்கும் நீ தான் அருள் செய்ய வேண்டும். துர்நாற்றத்தில் சாக்கடையில் கிடக்கக்கூடிய என்னை நீ சந்தனத்தில் கிடக்கின்றாய், ஜவ்வாதியில் கிடக்கின்றாய், நறுமணத்தில் கிடக்கின்றாய், நீ எனக்கு மனமிறங்கி வந்து நான் சாக்கடையில் உளுந்து கிடக்கிறேன், என்னை சுத்தப்படுத்த வேணும்னா. இதுவும் செய்வான். தாயோடு செய்ய மாட்டாள். அது தாய் செய்ய மாட்டாள். தன்னுடைய மகனுக்கு குஷ்டரோகம் இருந்தால் தொடமாட்டாள் தாய். அல்லது வேறு ஏதோ கொடிய நோய் இருந்தால், அல்லது காடா நோயோ அல்லது அம்மை நோய் இருந்தால் தாய் தொடமாட்டாள், நமக்கு வந்துருவோம்னு. இவள் தொடுவாள். ஞான பண்டிதனாக தாய் தொடுவாள், ஆற தழுவாள், தொடு நோய் உள்ளவனை தூக்குவாள். பெரும் சாக்கடையில் கிடப்பவனை தூக்குவாள். ஞான பண்டிதன் தாய் தூக்குவாள். தூக்கி தன்னுடைய அருள் கடாட்சம் என்ற தண்ணியில், அருள் கடாட்சம் என்ற தடாகத்தில் போட்டு கல்வி எடுப்பாள். மகனே, எப்படி புரிந்து கொண்டாய் என்னை? இவ்வளவு கொடிய பாவம் செய்திருக்கேன் பாவி, இந்த உன்னுடைய அருள் தடாகத்தில் என்னை கழுவி எடுக்கவேன்னு சொல்றீங்களவா? உன் திருவடி தடாகத்தில், அந்த உண்மையான தடாகத்தில் என்னை போன்ற பாவிகள் சாக்கடையிலே கிடக்கிறேன், என்னை தூக்கி அந்த தடாகத்தில் போட்டு என்னை கழுவி எடுக்க வேண்டும் தாயே என்று கேட்டால், பயப்படாத மகனே என்று அவனை ஆற தழுவி, தொடுநோய் உள்ளவனை கைவெல்லாம் ஒழுகக்கூடிய தொடுநோயினை ஆற தழுவி தூக்கி அவன் திருவடி கடாட்சத்தை கல்வி எடுத்து விடுவான். அப்பேற்பட்ட தலைவன் ஞான பண்டிதன். அத்தனை பேரும் ஞானிகள் தான், அவளை பேரும் செய்வான். இப்பேற்பட்ட கொடியவர்களும் அவனிடம் போய் கேட்டால் தருவான். அவர்கள் அதான் வேலை. அவர் நான் பாவிதாயா, நீ தான் அருள் செய்யன்னு கேட்டால் அருள் செய்வான். அப்போ வலிமை பெறுவதுக்கு என்ன பயன்னா, இது ஒன்றே ஒன்று, ஞானிகளை பூஜை செய்தால் வலிமை பெறலாம், எதையும் செய்யலாம். இந்த சங்கம் 107 திருமணம் என்று வெளியிட்டது. பிறகு அப்போ தான் மோர்செட்டியார் நல்ல பிறந்தார். அவர் சொன்னார், இப்போது கட்டணம் கட்டி கொண்டு இருக்கோம், 108 திருமணம் எப்படி என்று வெளியிடுவதுனார். நான் ஆசான் ஞான பண்டிதன் திருவடியை பட்டுகின்றவன். நான் உண்மையான ஆசான் திருவடி பூஜை செய்தால் கட்டணமும் கட்ட வேண்டும், அன்னதானம் நடக்க வேண்டும், 108 திருமணம் நடக்க வேண்டும். அப்படி இருந்தால் நான் போகின்ற பாதை திடமான பாதை என்று நீங்கள் புரிந்து கொள்ளுன்னா. அதே அவர் புரிந்தால் அதே மாதிரி இருந்து கட்டணம் கட்டினோம், அந்த கட்டணம் கட்டினோம், அன்னதானம் செய்தோம், திருமணம் செய்தோம். அடுத்து ஒரு கூட்டுத்தனமான தைரியம் இந்த சங்கத்துக்கு வந்தது.
ஆயிரத்தி எட்டு திருமணம் விளம்பரம் செய்தார். கையில் காசு இல்லை. இது இந்த கட்டடம் கட்டும்போது 10 பைசா கையில் காசு இல்லை. கிட்டத்தட்ட 30-40 லட்சம் மதிப்புள்ள கையில் காசு இல்லை. இது ஒரு 1008 திருமணம் செய்தால் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சமாக கையில் இருக்க வேண்டும். 20 பைசா இல்லை. தைரியம், தலைவன் அருள் செய்வான் என்ற தைரியம். ஆசானை கேட்டோம், உன் திருவருள் கடாட்சத்தை நம்பிதான் 1000 திருமணம் என்று செய்தி வெளியிட்டு இருக்கிறோம். நீர் என்னுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த இடத்தில் அருள் செய்யப்பட்டால் நான் சமாதியாக விரும்பவில்லை, என்னை சமாதியாக்கிடுவான். நான் சமாதியாக விரும்பவில்லை, அவன் என்னை சமாதியாக்கிடுவான். எல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து பிரச்சனை வரும்ல, என்னை விளம்பரப்படுத்தி நீயாலும் பதிவு செஞ்சாச்சு என்றுவான். ஆசான் என்ன செய்தான்? பயப்படாத பிள்ளைகளே தொண்டர்கள் சொல்கிறான், பயப்படாதே ஐயா, இந்த 1008 என்ன இதுவும் செய்வோம், நீ எதை வேணாலும் செய்வோம். நீ என்னை நம்பி இருக்கிற, நம்பி தானே சொன்னேன், ஆசான் நம்மை காப்பாற்றுவான், கைவிட மாட்டான், நம்பி தானே செஞ்சேன். இந்த 1000 திருமணத்துக்கு 50 லட்சம் தரேன்னா குமிச்சாங்காச்சு. 1183 திருமணம் 1008 விளம்பரப்படுத்ததே அபூர்வம். மனித வர்க்கம் அரசாங்கம் செய்யலாம், மனித வர்க்கத்தில் சொல்லி செய்ய முடியாது. மனித வர்க்கம் சொல்லி செய்த ஒரே மனித வர்க்கம் இந்த செய்ய முடியாத ஒன்றை இந்த சங்கம் செய்து முடித்ததுன்னா என்ன காரணம்? நம்பினவன் ஆசான் ஞான பண்டிதன், எதையும் செய்வான், கேட்டதெல்லாம் தரக்கூடிய பெருந்தகையாளனை வணங்கினோம். 1008 நமக்கு பிள்ளைகளே 1184 செஞ்சு கொண்டோம். அடித்து குமிச்சாம் பொருளாதாரத்தை செஞ்சிட்டோம். அப்புறம் ஆசான் சொன்னார், வேணாம்ப்பா இதில் பொய் பிரச்சனை வரும்னார், நிறுத்திக்கிட்டோம். அப்போது என்ன அடிப்படைனா வலிமையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஏதோ வலி எறிதல்னா வலிமையை, ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நம்பியவன் ஒரு தலைவன் திருவடியை பூஜை செய்தால் வல்லமை வரும், நினைத்தை செய்து முடிக்கலாம் என்று சொல்லி கிடைத்திருக்கிற மாடு பெற கிடைத்திருக்கு. இளமை இருக்கும்போதே, வலிமை இருக்கும்போதே, செல்வம் இருக்கும்போதே, ஆடி ஓடி நடமாடுகின்ற வாய்ப்பு இருக்கும்போதே பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆற்றலை பெற வேண்டும், வலிமையை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி இது நேரம் வரையிலும் வலி அறிதலுக்கு ஏதோ திருக்குறள் பேசினால் முழுமையாக நான் பேச மாட்டேன், அதுக்கும் சில பகுதியை தான் எடுத்துக்கொள்வேன். ஆகவே நான் பேசிய கருத்துக்களில் சில குறை இருக்கத்தான் செய்யும், போதிய கல்வி இல்லாதவன் நான். ஆகவே கற்று உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.